என்னதான் 80% நிக்கில் வந்து ஜெயிச்சான ஹாப்பியா இருந்தா கூட 20% வந்து இந்த பையனுக்கு கிடைச்சிச்சா? இது வந்து அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஐடி கூட எனக்கு தெரியும். சொன்னதான் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் பர்ஃபார்ம் பண்ணது வந்து ஈஸி அப்படின்னாரு. அதுதான் நிறைய வண்டே வரும், நான் கேட்கலான்னு. பட் அப்படி கேட்டால் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் படிக்கிறதே இல்லை. பேட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அது உறுத்தலாக இருக்கும் இல்லையா, அது பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மிடில் கிளாஸுக்கு வந்து இந்த வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கனவா இருக்கும். அதை வந்து உங்க பையன் ஜெயிச்சு கொடுத்தப்போ அப்போ என்னெல்லாம் தோணுச்சு? மொத்தம் கொடுங்க. நம்ம இந்த வீடு அது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. புரியல, யாருமே எதிர்பார்க்கலையா? நானும் எதிர்பார்க்கல, நான் போட்டியா வருவேன் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறாரு. பையனுக்காக எவ்வளவு கஷ்டம் பார்த்துருக்கீங்க? அவரு நைட் வரைக்கெல்லாம் நிற்பாரு. நானே போங்க நான் ரேப்பிடெல்லாம் பிடிச்சிடறேன்னா கேட்க மாட்டாரு. நான் மோஸ்ட்லி அவரை தொல்லை பண்ண வேணாங்கிற ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் அவரா வந்து என்ன தொல்லை பண்ணுங்கிற மாதிரி இருப்பாரு. சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ நல்லா பாடல, அவ்வளோ இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறோம். வாழா என் வாழ்வை வாழவே வாழாமல் மேலே போகிறேன். சூப்பர் சிங்கர் செட்டுக்கே வந்து ஒரு ஆசை, நிக்கிலோட இன்ஸ்டா வந்து திறந்து பார்க்கணும். சும்மா ஒரு 4 மெசேஜ் வந்து அவர் படிச்சாரு. அதெல்லாம் தான் வாய்ப்பே இல்லையா? ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அனுப்பிட்டு நினைக்கிறேன் மெசேஜ். ஒரு 23 வயசு 24 வயசுல வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க. போய் வேலையை பாடுறேன். பாருங்க விளக்கமா இருப்பாங்க போலயே. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. உனதன்பை பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாகும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அவர் கொடுக்கவே இல்லை, அவரும் கூச்சப்படுறாரு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். கரண்டா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல கோடி சொத்து மதிப்புள்ள வீட்டுக்கு சொந்தக்கார குடும்பம் வந்து உட்காந்துருக்காங்க. வணக்கம். 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 இந்த மிடில் கிளாஸுக்கு வந்து இந்த வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்கும். அதுவும் சென்னையில் வந்து வீடு வாங்குறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். இப்போ அது உங்கள் பையன் அதை சாதிச்சுட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பெருமையாக இருக்குது. அவங்க சொல்லும் போதே முகம் மாறுது பாருங்க. வீடு அவ்வளோ எமோஷனல் அவங்களுக்கு. வீடு இமோஷன் கிடையாது, அவன் வின் பண்ணதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா. ஸோ அந்த அது இப்போ கூட அது கனவா இல்லை நிஜமா அந்த ஒரு இதில் இருக்கு. இன்னும் அந்த சாக்குலேருந்து வெளியே வர முடியல. ஓகே, உங்களுக்கு? இல்லை, அதான் நம்ம ஆக்சுவலாக இந்த ப்ரைஸஸ் ஃபஸ்ட் ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துலாம் இது பண்ணல. அவன் நல்லா அவனுக்கு புரியல, யாருமே எதிர்பார்க்கலையா? நானும் எதிர்பார்க்கல, நான் போட்டியாக வருவேன் நினச்சே பார்க்கல அப்படிங்கிறாரு. இல்லை, சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ஆக்சுவலாக என்னோட ஐடியா வந்து டாப் 10க்குள்ளே தான் வரணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. டாப் 10க்குள்ளே எப்படியாவது வரணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவனுக்கு அந்த காலேஜஸ் முடித்து ஒரு 3 இயர்ஸ் மேலே திருப்பி நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நான். டாப் 10க்கு வந்தது. அந்த டாப் 10க்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டே வந்து இதில் டிக்கெட் டு ஃபினாலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அதான் சொல்ல வரேன், நம்ம இந்த வீடு அது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. எடுத்தது நல்லா பாடணும். யாருமே தப்பு அது ஒரு மாதிரி நம்ம இப்போ தெரியும், சின்ன லைட்டாக தப்பு பண்ணாலே சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் டீசெண்டாக பாடணும், அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்தது. ஆண்டவனோட இது நல்ல பட் இருந்தாலும் அந்த மிடில் கிளாஸ் எதுக்கு எல்லாத்துக்கும் மைண்ட் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வீட்டில் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக அப்படின்ட்டு. அதை வந்து உங்கள் பையன் ஜெயிச்சு கொடுத்தப்போ அப்போ என்னெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் சந்தோஷம் தான். முதல் சந்தோஷம் இது நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வீடு கிடைச்சா யார் சந்தோஷப்படாமல் இருக்கும்? கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்பவம் அந்த ஒரு இதில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு என்ன சொல்கிறது, நம்ம நினச்சது இது, அதை விட ஜாஸ்தியாகவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த வீடாகட்டும், மக்களோட ஆதரவாகட்டும், அவங்களோட சப்போர்ட் ஆகட்டும்,
ரொம்ப சந்தோஷமாக தான். ஆனால் வந்து சொல்லுங்கள், எதுவும் பெருசாக அழட்டிக்கவே மாட்டேங்கிறாரு, எதையுமே வந்து பெருசாக வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிற ஒரு குணமாக இருக்கிறாரு, ஏன் அப்படி? ஆ அது தெரியல, அவன் அப்படிதான். சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படிதான். ஆ வளரும் போது அப்படியே இருக்கு. சின்ன வயசுலேருந்து எதுவுமே கேட்க மாட்டான். இப்போ அட்லீஸ்ட் ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு எடுனா கூட அவனுக்கு இது வரைக்கும் துணி கடைக்கு எங்கள் கூட வந்ததும் கிடையாது. எதுவுமே அவன் வந்து எனக்கு இது வேணும், எனக்கு ட்ரெஸ் ஆகட்டும், அது வேணும் இது வேணும்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே கிடையாது. ட்ரெஸ் ஆகட்டும், நம்ம எடுத்து என்ன எடுப்போமோ அது வாங்குவான், அது வந்து போடுவான். அது சில டைமில் அதுவும் வேணான்னு, எது கேட்டாலும் வேணான்னு தான் சொல்லுவான். கூட இருக்கிறத போட்டுட்டு இருப்பான், அந்த மாதிரி தான் இருப்பான். மற்ற அதனால தான் வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது, இந்த இதுக்கெல்லாம் சரி பெரிய எக்ஸைட்லாம் ஆகிறது இல்லைன்னு எனக்கு என்னோட ஒரு இது. நீங்கள் பெருசாக கமெண்ட்ஸ்லாம் படிப்பீங்களா? நிறையா. அப்படி இப்போது ஃபைனலில் வந்து என்னதான் 80% நிக்கில் வந்து ஜெயிச்சான ஹாப்பியாக இருந்தால் கூட 20% வந்து இந்த பையன் கிடச்சிச்சா? நீங்கள் டைட்டில் சொன்னதுக்கப்புறம் எது வந்து அதிகமாக பாதிச்ச கமெண்ட் உங்களுக்கு? நான் வந்து கமெண்ட்ஸ் படிப்பேன், முக்கால்வாசி படிப்பேன். அதில் வந்து எப்படின்னா இவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படி சொல்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோவா பெருசு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேவரட்ஸ் இருக்கும், இவங்க ஜெயிச்ச பிரச்சனை. ஆனால் நான் பர்ஃபார்ம் பண்ணது நல்லா இல்லை சில பல கமெண்ட் வந்தால் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் இல்லை, அங்கே இருக்கிற 7 கண்டஸ்டன்ஸும் இல்லை, 24 கண்டஸ்டன்ஸுமே ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து நாங்கள் உயிர் கொடுத்து தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் பாடுற பாட்டை 100% கொடுக்க பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது வந்து அவ்வளோவா தெரியாமல் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, இவன் அவ்வளோ நல்லா பாடல, அவன் அவ்வளோ இல்லை நல்லா பாடல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறோம், நாங்கள் பேண்ட் ரிஹர்சல் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரியும் நடக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சின்ன தப்பால் மோசமாகவும் போகலாம். ஆனால் அந்த ஒரு நாள் வச்சு நிறைய பேர் வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் எனக்கு ஒரு இதுவாக இருந்ததே தவிர்த்து இவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சதில்லை. பட் பர்ஃபார்மன்ஸை சொன்னாதான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் என்ன இப்படி ஈஸியாக சொல்லிட்டு போறீங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் ஹர்ட் ஆகுமே தவிர்த்து மிச்சதெல்லாம் கூல் தான். இல்லை பாதித்த கமெண்ட் கேட்குறேன், கமெண்ட்டாக என்ன வந்துச்சு? கமெண்ட்டா? அதுதான், இது வந்து அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஐடி கூட எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருந்தாரு, நான் வந்து அவ்வளோவா டிசர்விங் இல்லைன்னு. அவர் அது சொன்னதான் எனக்கு பிரச்சனை. ஆனால் நான் பர்ஃபார்ம் பண்ணது வந்து ஈஸி அப்படின்னாரு. அதுதான் அவரால் பண்ண முடியுமா, எனக்கு நிறைய வண்டே வரும், நான் கேட்கலான்னு. பட் அப்படி கேட்டால் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசங்கிற ஒரு இதில் நான் அப்படியே கம்னு போயிடுவேன், அவ்வளோதான். உங்களுக்கு கோவம் வந்துச்சா இந்த மாதிரி வந்து? படிக்கிறதே இல்லை. இல்லை இவங்களுக்கு வந்து இவர் டிசர்விங் இல்லை, இவர் வந்து மாதிரி சொன்ன கமெண்ட் நான் கேட்டதும் கிடையாது, நான் படிக்கிறதே இல்லை. 100 நல்ல கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்தால் எனக்கு அது உறுத்தலா இருக்கும் இல்லையா? சரி வேண்டாம், அது பார்க்காம இருந்தா பிரச்சனையே இல்லையே. அவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒப்பீனியன் இருக்கும், நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பப்ளிக் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், அது பார்க்காம இருக்க தான் முடியும். அது பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வேணான்ட்டு அதை பார்க்குறதே இல்லை. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பார்க்கவே பார்க்குறது இல்லை. சூப்பர். அது ஆப்ஷனில் வந்து பேசிட்டு இருந்தாங்க, தம்பி எப்படா தம்பி காலேஜ் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு. நான் கூட பரவாயில்லனா நான் காலேஜ் அடுத்த நாள் லீவு போட்டுருவேன், ஆனால் அப்பாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம், மீனம்பக்கம் வந்து ஈவிப்பு வந்து எனக்கு கூப்பிட்டு வந்து திரும்ப காலைல வேலைக்கு போகணும் அப்படின்னாரு. பையனுக்காக எவ்வளோ கஷ்டம் பார்த்துருக்கீங்க? இல்லை பையனுக்காக பண்ணுறப்ப வந்து ஹாப்பி தான் சொல்லுவீங்க, பட் இருந்தாலும் வந்து உடல் உழைப்பு இருக்குது, என்னென்னலாம் பண்ணுவீங்க? அது உங்கள் பையன் சொன்னால் கரெக்டாக என்னங்களா சொல்லுங்கள். அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு உங்களுக்காக? அவர் நைட்டு வரைக்கெல்லாம் நிற்பார். நானே போங்க நான் ரேப்பிடெல்லாம் பிடிச்சிட்றேன்னா கேட்க மாட்டார், வருவார். நான் மோஸ்ட்லி அவரை தொல்லை பண்ண வேணாங்கிற ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் அவராக வந்து என்ன தொல்லை பண்ணுங்கிற மாதிரி இருப்பார். அது மட்டும்தான். நான் மோஸ்ட்லி எப்படின்னா எனக்காக ரொம்ப அலைகிறாரு, அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி நான் கம்மி பண்ணிக்க பார்ப்பேன். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார், அப்படியே எனக்காக அழைச்சிக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் எப்போ வந்து சரி அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அந்த பெருமையை சேர்த்துணும்டா அப்படின்னு நினச்ச உங்களை? ஏன்னா எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வருவோம், நமக்கு எப்பவுமே வந்து அப்பாக்காக தோணும், நம்ம அப்பாக்காக இதை பண்ணி ஒரு ஸ்டேஜில் தோணும்ல, அப்போ என்னைக்கு அது என்ன காரணம் தெரியல. மியூசிக் கிளாஸ் போகும்போது ஹிந்துஸ்தானி கிளாஸ் ஒன்று சேர்த்து விட்டாரு, அது எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஹிந்துஸ்தானின்னு ஒரு கர்நாடிக்கு ஹிந்துஸ்தானி, எனக்கு கர்நாடிக்கு தான் எனக்கு பிடிக்கும். இந்த சென்ஸ் எனக்கு அதுதான் சின்ன வயசுல இருந்து அதான் வந்திருக்குங்கிறதால டக்குன்னு வேற ஒரு இது கத்துக்கும் போது டக்குன்னு ஒத்துக்கலையா. ஆனா நான் டக்குன்னு சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் காசும் மிச்சம் பண்ணிருக்கலாம். அதுவும் இல்லாம சண்டே கொஞ்சம் தூரம் வேற அந்த இது கிளாஸ் என்ன போட்டு அவருக்கும் கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். அப்பதான் தோணுச்சு, சே நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அதுக்குன்னு அப்படி தோணுச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க பையன் வந்து எப்போ பெருமைப்படுத்தினாரு? அதாவது இந்த டைட்டில் முன்னாடி
என்ன ஏகப்பட்ட கப்ஸ் இருக்குது இங்கே, அதனால் கேட்குறேன். எப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணீங்க இந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு திறமை இருக்கா அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் வந்து இப்போ இந்த ஸ்மூல்னு ஒரு ஆப் இருந்தது இல்லையா, ஒரு ஆப் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த அங்கே ஒரு ஆன்டின் ஒரு அங்கிள் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அதில் வந்து ஆக்சுவலாக நான் பாடிட்டு இருப்பேன். சாரி சார், சும்மா சொன்ன ஓகேங்களா? ஓகேவா, அதில் நான் பாடுவேன். கரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அது நல்லாயிருக்கும். ஆனால் நான் மட்டமாக தான் பாடிட்டு இருப்பேன். ஆனால் அந்த மியூசிக் அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போடும்போது செம்மையாக இருக்கும் அது. அதில் வச்சு இவன் அப்போ 5th ஸ்டாண்டர்டோ 4th ஏதோ படிச்சுட்டு இருந்தான். அப்போ இவனை வச்சு ட்ரை பண்ணோம். அந்த ஒரு பாட்டு நான் ட்ரை பண்ணேன். அது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த வாய்ஸும் வந்து அந்த ரேஞ்ச் எல்லாம் நல்லா இருந்தது. அது அப்படியே இந்த ஃபேஸ்புக்கு என்னோட இதில் போடும்போது எல்லாருக்குமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா இருந்தது அது. ஸோ அதுலேருந்து தான் ஓகே இவங்ககிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் கிளாஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் அடிக்கடி இந்த மாதிரி அந்த ஆப்பில் இல்லைனாலும் இந்த மாதிரி பாட்டு பாடி சோஷியல் மீடியாவில் போடுறது, அது கொஞ்சம் லைக்ஸ் வரும். அந்த மாதிரி போச்சு. அதுவே ஆக்சுவலி இவன் பாடி போடும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இது ஃபீல் பண்ணுவேன். மெயினாக அந்த சூப்பர் சிங்கர் வந்த அப்புறம் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு எபிசோடும் போகும்போது ரொம்ப நாளாகும். இவனோட வாய்ஸ் வந்து இன்னும் போக போக மக்களுக்கு போயிட்டே இருக்குமே அப்படின்றதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைனல்ஸ் வந்து யார் ஜெயிப்பான்னு நினச்சிங்க? நீங்கள் வந்து சொன்னீங்க நானா அப்படின்னு ஷாக்கானே அப்படிங்களா? அப்போ உங்கள் மைண்டில் யாரோ இருந்திருக்காங்கல்ல, அப்போ யார் இருந்தா? நான் வந்து 3 பேர் எதிர்பார்த்தேன் அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில். அப்படின்னா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஓட்டு பாதி, பர்ஃபார்மன்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அது பாதி அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் எனக்கு ஓட்டே எவ்வளோ இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் நினைக்கிறாரு. நான் வந்து எங்கள் அம்மா வந்து பயங்கர ஃபேன். ஒரு வாட்டி நாங்கள் மீட் பண்ணப்போ எங்கள் அம்மா பயங்கரமான ஃபேன் உங்களுக்கு அப்படின்னு. எனக்கா ஃபேன்லாம் இருக்காங்களா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் நேரில் பார்த்தாரு. ஆமாம், அதான் எனக்கு ஓட்டு அவ்வளோவா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட 100% கொடுத்துடலாம். அது காம்ப்ரமைஸ் இல்லை. ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம நல்லா பாடிடணுங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன். அப்படி பார்த்தா நான் வந்து மீனாட்சி அக்கா, திஷாதனா இல்லைன்னா தர்ஷனா, இவங்க 3 பேர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓட் பேசிஸில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க 3 பேர் தான் மண்டையில் இருக்குது. அப்போ தவசலி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை நினச்சிங்க? தவசலி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை நினச்சிங்களா? அப்போ என்னன்னாரு? அப்படி எல்லாம் இல்லை. ஆபிரகாம் என்னன்னாரு? அப்படி இல்லைண்ணா, அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓட் பேசிஸில் அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் மீனாட்சி அக்கா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்காங்க தவசலி. அப்படி இல்லை, எல்லாரும் நல்லா தான் பண்ணாங்க. பட் நான் ஒன்று எதிர்பார்த்தது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா மீனாட்சி அக்காவுக்கு வந்து 2nd ரன்னர் கொடுத்தாங்களா. ஓகே, அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு திஷாதனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு என் மண்டையில ஸ்ட்ராங்கா இருந்தது. டக்குன்னு நிக்கில் சொன்னோன்னு என்னாலே நம்ப முடியல. அதுக்கப்புறம் ப்ராசஸே பண்ண முடியல. டக்குன்னு ஆப்ராம் வந்து டே நீ தாட்டாரு சொல்லி சுற்றி எல்லாரும் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அது அப்படியே அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. இப்போ அல்டிமேட் கோல்ன்றது என்னன்னு தெரியல, நான் ஃப்ளோவில் போகிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை வர? ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி நான் மியூசிக்கில் தான் ஆகணுன்னா, பட் அவன் வந்து என்கிட்ட சொன்னான், இல்லைப்பா நான் வந்து படிச்சுட்டு டிஃபென்ஸில் ஏதோ ஸ்டார்ட் அப்லாம் ஏதோ ஆரம்பிக்கிறேன் அப்படி இப்படி. இன்ஜினியரிங் சொன்னீங்க? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த சைடு வழியா போகலாம். இன்ஜினியரிங் ஈசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஐஎஸ்ஆர் ஒரு ஐஐடி, அது நான் சொன்னேன் இங்கே, அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் ஏதோ ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படி இப்படின்னா. சரி ஓகே, உன்னோட இஷ்டம் என்னன்னு பார்த்துக்கோ, பாட்டாக இருந்தாலும் ஓகே, அவனோட இது என்ன விருப்பமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான். லக்லி எனக்கு இந்த எம்ஐடிலையும் கிடச்சிது, அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடிலையும் கிடச்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் அந்த எம்ஐடிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சூப்பர் சிங்கரில் ஃபஸ்ட் எபிசோட் பண்ணாது. ஸோ எனக்கு காலேஜில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சேன். பட் அவங்க வந்து அட்டண்டன்ஸ் ட்ராப் ஆகும்போது சொல்லிட்டாங்க, ஒன்று இதை கண்டினியூ பண்ணுங்க இல்லை அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்களா? சூப்பர் சிங்கர் ட்ராப்னு இல்லை, செம்ம பிரேக் பண்ணிட்டேன். அடுத்த செம் தான் ஜாயின் பண்ண முடியும் மறுபடியும். ஏன்னா இவங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்னா நீ இருந்தால் தான் அட்டண்டன்ஸ் போடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வேற வழி இல்லை. இங்கே ரிஹர்சல்லே கொஞ்ச நாள் நடக்கும், ட்ரைனிங்கு அது செக்ஷன்லாம் நடக்குமா. அதனால காலேஜ் அதுவும் இல்லாமல் குரோம்பேட்ல இருக்கு, இது வந்து இந்த எண்டில் இருக்கு ரிஹர்சல் எல்லாம். அப்போ இங்க நான் டிராவல் பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும்னு வேற வழி இல்லாம செம்மு பிரேக் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக அந்த அதான் அட்டண்டன்ஸில் வந்து ட்ராப் ஆனோடனே அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் அப்புறம் இந்த ஒரு ஆப்ஷன் இருந்தது, இந்த பிரேக்
பிரேக் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு ஏதோ ஆப்ஷன் பிரேக் செம் அதான் அதை எடுத்துட்டு அது வந்து அவங்க ஷோக்கு கண்டினியூ பண்ணிட்டு இனிமே அடுத்த செம்ல இருந்து ஜாயின் பண்ணா போதும். அதான் இந்த ஒரு செம் ஃபுல்லா நான் ஃப்ரீ தான். இப்ப பாட்டு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அடுத்தது இருந்து மறுபடியும் படிப்பு கண்டினியூ பண்ணும். சூப்பர் சிங்கர் செட்டுக்கே வந்து ஒரு ஆசை என்னன்னா வந்து இப்போ நிக்கிலோட இன்ஸ்டா வந்து திறந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுல இருந்து இப்போ நான் வந்து அவங்களுடைய தாய் கையில வந்து அந்த பொறுப்பை போறேன். அதாவது அவங்க இன்ஸ்டா வந்து அவங்க திறந்து வந்து சும்மா ஒரு 4-5 மெசேஜ் வந்து அவர் படிச்சாங்க. அதெல்லாம் தான் வாய்ப்பே இல்லையா? சரி, உங்களுக்கு வந்த ஒரு ரொம்ப ஒரு அழகான மெசேஜ், ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கும்ல, என்ன ப்ரொபோசல் வந்துச்சு? நிறைய வந்துச்சு. கவிதை எல்லாம் எனக்கு அனுப்புவாங்கண்ணா. அதான் எடுத்து எடுத்து காட்டுங்க. இல்ல அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். கவிதை அனுப்புவாங்க பிரான்ஸ்ல இருந்தெல்லாம். தெரிஞ்சு அப்பா நைட்டு உங்க போனை வாங்க முடியும், மூஞ்செல்லாம் மாறுது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி கிடையாது, இவன் ஓப்பனா தான் இருக்கும், ஓப்பனா தான் இருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இருந்துதான் அவர் வச்சிருக்காரு. நான் இன்ஸ்டாகிராம் அப்ப ஓபன் பண்றதுக்கு என்ன, எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அனுப்பிட்டு இருக்காரு நினைக்கிறேன். கரெக்ட்டா? நான் சின்ன பையனா இருக்கும்போது அவர் தான் ஹேண்டில் பண்ணாரா? என்னோட அக்கௌண்ட் தான், இவன் கிட்ட ஓபன் பண்ண சொன்னா பண்ண மாட்டான். நான் பண்ண மாட்டேன். என்னோட நேம் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளவு கொடுத்துட்டீங்க. நான் இப்பதான் நான் இதுல வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன், டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போல போன் லாக் அவுட் பண்ணிருப்பீங்களே? இல்ல அது இருக்கு, ஆனா அவர் பார்க்க மாட்டாரு. பார்த்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா. அப்படியா? அதுக்குன்னு இப்ப இல்ல, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா பிரச்சனை. வந்து ஒரு 23 வயசு 24 வயசுல வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க வீட்டுல? யாரு வீட்லயா? வீட்டுல போய் வேலையை பாடுறேன்னு. வேலையை போறாங்களா? சரிம்மா கல்யாணம் பண்ணிமா அப்படிங்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க யாரு உங்க வீட்டுல? என்ன சொல்லுவாங்க? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, எங்க வீட்டுல இல்ல நான் பாருங்க விளக்கமா இருப்பாங்க போல. இல்ல அவங்க நான் கொஞ்சம் இண்டிபெண்டா ஆனதுக்கு அப்புறம் தான் நானே அதுக்கெல்லாம் போவேன்ப்பா. அது வரைக்கும் இல்லைன்னா 2 சைடும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டங்கிறதால நான் ஃபர்ஸ்ட் என் சொந்த கால நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாங்கிற முடிவுல தான் இருக்கேன். அது வரைக்கும் சொல்லவும் மாட்டேன், நானும் எதுவும் பண்ண மாட்டேன். அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன இந்த சீசன்ல பாடினது? வந்து இது பிடிக்கும் எனக்கு, சொர்க்கம் மதுவிலே. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, கடவுளே. ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப ரிப்பீட்டடா பார்ப்பேன். அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு அந்த மதர் சவுண்ட்ல வந்து பாடின பாட்டு வந்து பாடுவோமா? பாடுங்க. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பை பார்த்த பின்பு அதை விடவானம் பூமியாகும் சிறியது, காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரவுஸ்லி கால் பண்ணாங்களா? மொத்தம் கொடுங்க. ஓ அது வேறயா? மொத்தம் கொடுத்துருங்க, பாட்டு பாடுங்க. நீங்களும் அப்படியே கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுங்க. ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு, சீரியஸ் எடுத்து அனுப்புறேன். ஒரு போட்டோ எடுத்துறேன். லைட்டா மிச்சமா இருக்கு. எதுக்கு அப்பா மட்டும் தானே இருந்தாலும் மிச்சமா இருக்கு. கேர்ள்ஸ் வாங்கலாம், அப்ப கொஞ்சம் கம்மிதான். ஓகே டக்குன்னு கொடுங்க அப்படியே. முத்தம் கொடுங்க. அவர் கொடுக்கவே இல்லை, அவரும் கூச்சப்படுறாரு. ஓகே. ஒன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நல்லா தான் பாருங்க, சூப்பரா. ஆனா அவங்க நோட் பண்ணேன் அண்ணன், நீங்க அவங்க பையன் பண்ணது கூட அந்த அளவுக்கு வந்து தலையாட்டல, நீங்க பாடினது அப்படி தலையாட்டினாங்க. ஆகா 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 அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க பாடி 2 பேர் பாடிருக்கீங்களா? நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேர் பாடிருக்கீங்களா? பாடிருக்கீங்க. இல்ல அம்மாக்கு கொஞ்சம் வராதா? தப்பி கேக்குறீங்க? அம்மா மட்டும் சும்மானா பிரச்சனை இல்ல, ஆனா அப்படிதான் அவ்வளோ இல்ல வேணாம். ஓகே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.